அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நம்முடைய இந்த குர்ஆன் கிளாஸ் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது. நம்ம ஆரம்பத்துல இருந்து குர்ஆனை எப்படி ஓதணும் அப்படிங்கிற ஒரு முறைகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்மளுடைய பாடம் என்னன்னு சொன்னா இஹ்ஃபா. முதலாவதாக இல்ஹார் அப்படின்னு ஒரு சட்டம் பார்த்தோம். அதற்கு பிறகு ரெண்டாவது சட்டமா இன்னையோடைய பாடம் இஹ்ஃபா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இஹ்ஃபா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும். இஹ்ஃபானா ஒரு எழுத்தை மூக்கில் மறைத்து ஓதுவதற்கு தான் இஹ்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் என்ன, இதுதான் இஹ்ஃபாவினுடைய சட்டமாக இருக்குது. இஹ்ஃபானா என்னன்னு சொல்லுங்க, மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். சரிங்களா, இதை மட்டும் விளங்கிக்கோங்க. இப்போ இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னு கேட்டா அதுல 15 எழுத்துக்கள் இருக்கு. நம்ம இல்ஹார்ல எத்தனை எழுத்து பார்த்தோம்? வெறும் 6 எழுத்து தான் பார்த்தோம். ஆனா இந்த இஹ்ஃபால மொத்தம் 15 எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா, இந்த 15 எழுத்துக்களையும் நல்லா பார்த்துக்கணும். ஆக இந்த 15 லெட்டர்கள், இந்த 15 எழுத்துக்களையும் நம்ம சரியான முறையில மனப்பாடம் பண்ணிடணும். சரிங்களா, ஒவ்வொரு வகையில் உள்ள என்னென்ன எழுத்து இருக்குங்கிறது கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணாதான் நமக்கு ஈஸியா இருக்கும், புரியவும் செய்யும். சரிங்களா, எனவே இப்ப இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா நான் முன்னாடி ஒரு பாடத்துல சொல்லியிருந்தது தான், அதே தான் இங்கேயும் சட்டம். திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இங்க மட்டும் இல்ல, இன்னும் 2 சட்டம் இருக்கு. அந்த 2 சட்டத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த எழுத்தை மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். புரியுதா? இதுதான் இதனுடைய சட்டம். இதுல என்னென்னலாம் மாறி இருக்கும், அங்க இஹ்ஃபாங்கிற பாடத்துடைய தலைப்பு மாறி இருக்கும். அதற்கு பிறகு இந்த 15 லெட்டர், இந்த 15 எழுத்துக்கள் இங்க கொண்டு வந்து சேர்த்திருப்போம். புரியுதா? இந்த மாதிரி ஒரு அசல் வார்த்தைகள் எல்லாமே மாறி இருக்கும். பின்னாடி உள்ள மற்ற எழுத்துக்கள், மற்ற வசனங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது சுருக்கமா விளங்கிக்கோங்க. இஹ்ஃபா அப்படின்னு சொன்னா 15 எழுத்து இருக்கும். அந்த 15 எழுத்தும் என்ன செய்யும்னா நூனே சாக்கின் அல்லது தன்வீன், இவை இரண்டிற்கும் பின்னால இந்த 15 இஹ்ஃபாவோட எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அந்த எழுத்தை நாம மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். இதுதான் சட்டம். நாம கிதாபை பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா புரியும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, வாங்க கிதாபுக்குள்ள போலாம். பாடத்தை நல்லா கவனிங்க. நம்ம இப்ப பார்க்க போற பாடம் என்னது? இந்த இஹ்ஃபா. சரிங்களா, இஹ்ஃபாவினுடைய விவரங்கள் தான் பார்க்க போறோம். இஹ்ஃபானா என்ன? இது மூக்கால் மறைத்து ஓத வேண்டும். சரிங்களா, மூக்கால தான் மறைச்சு ஓதுறது இதனுடைய சட்டம். தென் இஹ்ஃபாவுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்டா இந்த 15 எழுத்துக்கள். இந்த 15 எழுத்துக்களையும் நீங்க சரியான முறைப்படி மனப்பாடம் செஞ்சுக்கணும். ஈஸி தான், நல்லா பாருங்க. தா, சா, ஜீம், தால், ரால், ஜா, சீன், ஷீன், சாத், லாத், தா, லா, ஃபா, காஃப், காஃப். இந்த 15 எழுத்துக்களையும் சரியான முறைப்படி மனப்பாடம் செஞ்சு உங்களுக்குள்ள நல்லா சொல்லி பார்த்துக்கோங்க. சொன்ன பிறகுதான் அடுத்த எழுத்து போகணும். சரிங்களா, இது மறந்துருச்சு அல்லது குழப்பிருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பாடத்துல தப்பாயிரும். அடுத்து இஹ்ஃபாவினுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இந்த இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஒன்று வந்தால் அதை இஹ்ஃபா செய்து, அதாவது மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். சரிங்களா, இப்போ இது ஃபுல்லாமே இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு உதாரணம். சரிங்களா, இந்த உதாரணத்தை நம்ம ஃபுல்லா ஓதி பார்க்க போறோம். சரிங்களா, இது 15 எழுத்துக்கள் இருக்கிறதுனால இந்த 15ஐயுமே நம்ம கண்டிப்பா ஓதி பார்க்கணும். சரிங்களா, அப்பதான் எல்லா பாடமும் ஈஸியா இருக்கும். ஓதாம விட்டுட்டோம்னு சொன்னா கொஞ்சம் குழப்படி ஆகும். ஆனாலும் நம்ம 5-6 லெட்டர் வந்தாலே ஓதி பார்த்துட்டு சரியான முறைப்படி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதெல்லாம் ஓத தேவையே இல்லை. நமக்கு புரியறதுக்காக எல்லா எழுத்தையுமே இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா,
இப்போ நம்ம முதல்ல எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் தா பார்த்தோமா, அந்த தாவுக்காகத்தான் உதாரணம் போட்டிருக்கிறாங்க. லா தஃஅலு. சரிங்களா? இப்போ மூக்கால் மறைப்பது அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கணும். இங்க லாம் நூன் ஜபர் லன். சரிங்களா? தா ஃபா ஜபர் தஃப் ஐன் ஜபர் அ லன் தஃஅலு இதுதான் இருக்கு. இங்க லன் தஃஅலு அதுதான் இருக்கு. ஆனா நாம சொல்ல வேண்டியது எப்படின்னா, மூக்கால் மறைப்பது எப்படின்னா, லா நம்ம சொல்லக்கூடிய இந்த நூனை லா தஃஅலு. இப்ப சொல்லக்கூடிய உச்சரிப்பு தெரியுதா? லா. எல்லா எழுத்தையும் இந்த மாதிரி தான் மூக்கால மறைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய இந்த நூனை லா அப்படின்னு சொல்லணும். அடுத்து தன்வீன் மூலியமா உண்டான ஒரு தா. இப்போ கௌமுன் தஜ்ஹலூன். கௌமுன் இந்த தன்வீன் வந்திருக்குதா? எல்லா இடத்துலையும் நூனே சாக்கின் அல்லது தன்வீன் தான். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்தாதான் நம்ம கவனிக்கணும். நம்ம சாதாரண ஒரு இடத்துல தா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த நூனே சாக்கின் வரணும் அல்லது இந்த தன்வீன் வரணும். அப்பதான் அடுத்த எழுத்தை கவனிக்கணும். சட்டமே என்ன படிச்சிருக்கோம்? நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இஹ்ஃபாவுடைய இந்த 15 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால், இங்க தா வந்திருக்கு, ஏதேனும் ஒரு எழுத்துக்கு தா வந்திருக்கு, அதனால இந்த நூனே சாக்கினையோ அல்லது தன்வீனையோ என்ன செய்யறோம்? மூக்கில் மறைத்து ஓதுகிறோம். புரிஞ்சுதா? இப்போ இங்க சொல்லக்கூடியது எப்படி சொல்லணும்? கௌமு தஜ்ஹலூன். கௌமு. நான் மூணு சொல்லல, எப்படி சொல்றேன்? மூக்குனால மறைத்து சொல்றேன். புரியுதா? அடுத்தது நல்லா கேளுங்க. மின் சமர் மின் சமரத்தின் அப்படிதான் இருக்குது. ஆனா நம்ம எப்படி சொல்லணும்? இங்க சா வந்திருக்கிறதுனால சமரத்தின் சமரத்தின் எப்படி ஓதி இருக்கு? சமரத்தின் சமரத்தின். சரிங்களா? இங்க சொல்லக்கூடியது நூனை சாக்கினுக்கு பின்னால சா வந்திருக்கு, அதனால இது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் அடுத்து வந்து பாருங்க. மா சஜ்ஜாஜா. ஆனா மா அன் சஜ்ஜாஜா தான் நம்ம அசல்ல சொல்லி பழகிருப்போம். ஆனா இங்க எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? மா சஜ்ஜாஜா. அடுத்து பாருங்க. மஜா. ஆனா எப்படி நம்ம ஓதி இருப்போம்? மன் ஜா அப்படிதானே ஓதி இருப்போம். ஆனா இங்க மூக்கால மறைச்சு மஜா. இப்ப ஒவ்வொரு எழுத்தும் நம்ம எப்படி உச்சரிக்கணுங்கிற முறை தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சாதான் இதுல வந்து நீட்டா அழகா ஓத முடியும். ஸஈதா ஜுருஸா. ஸஈதா ஸஈதா. தான்னு சொல்லக்கூடிய காரணம் என்னது? இங்க தன்வீனுக்கு பின்னால ஜீம் வந்திருக்குது, அதனால ஸஈதன் அப்படின்னு சொல்லாம ஸஈதா அப்படின்னு சொல்றோம். அடுத்து கவனிங்க. துபுரின் துபுரின். மின் துபுரின் தான் வரும் அசல்ல. ஆனா இந்த இஃபா முறைப்படி துபுரின் அப்படின்னு ஓதுறோம். அடுத்து கஸதிஹாகா. கஸதிஹாகா. இங்க சன் சன் திஹாகா அப்படிதான் வரணும். ஆனா நம்ம இங்க தன்வீனுக்கு பின்னால தால் இஹ்ஃபாவுடைய எழுத்து தால் வந்திருக்கிறதுனால கஸதிஹாகா அப்படின்னு ஓதுறோம். அடுத்து பாருங்க. மிஸாலிக. மிஸாலிக.
மின் தாலிக்க அப்படின்னு இருக்கு. நம்ம மூக்கால மறைச்சு தாலிக்க. இப்போ ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கணும். மூக்கால மறைக்கிறது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் புதுசா இருக்கும். எப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நான் லாஸ்டா ஒரு டைம் என்ன செய்வேன்னா, இத வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நேரடியா. அப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும், சரிங்களா? இப்போ இத கவனிங்க. ஃபமா ஸுஹ்ஸிஹ, ஃபமா ஸுஹ்ஸிஹ. இங்க ஃபமன் ஸுஹ்ஸிஹ தான் இருக்கு. ஃபமன் ஸுஹ்ஸிஹ, மன், இங்க மண்ணு தான் இருக்கு. ஆனா நம்ம மூக்கால மறைச்சு ஃபமா ஸுஹ்ஸிஹ அப்படின்னு ஓதுறோம். அதே மாதிரிதான் ஸஈதன் ஸலகா, ஸஈதன் ஸலகா, ஸஈதன் ஸலகா அப்படின்னு வருது. ஆனா நம்ம தன் அப்படிங்கிறத எடுத்துட்டு தன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, மின் சுல்தானின் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம சுல்தானின், சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் மூக்கால மறைக்கிறது அப்படின்னு சொல்றோம். சுல்தானின் கௌலன் சதீதா, கௌலன் சதீதா, கௌலன் சதீதா அப்படின்னு வரணும். ஆனா இங்க லன் அப்படின்னு சொல்லாம மூக்கால மறைச்சு லாம் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? மா ஷக்கர, மா ஷக்கர, மன் ஷக்கர அப்படிங்கிறத நாம மா ஷக்கர அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஷஹீத், ஷஹீத். இந்த அப்படின்னு சொல்றது, இந்த ஹம்சாவுக்கு கீழே தன்வீன் வந்திருக்குது. தன்வீன் வந்தனால நம்ம என்ன செய்யறோம்? இஃபா முறைப்படி ஓதுறோம். ஷஹீத் அப்படின்னு ஓதுறோம், சரிங்களா? ஆனா நம்ம எப்படி இருக்கு? அசல்ல ஷைஇன் அப்படின்னு தான் இருக்கு. அடுத்து கவனிங்க. சியாமின், மின் சியாமின் அப்படிங்கிறத நாம சியாமின் அப்படின்னு ஓதுறோம். அடுத்த வார்த்தை கௌமன் ஸாலிஹீன், கௌமன் ஸாலிஹீன். கௌமன், மண்ணு தான் இங்க வரணும். மீமுக்கு தன்வீன் இருக்குது. அப்போ மீம் தோசபரு மண் அப்படிதான் வரணும். கௌமன் ஸாலிஹீன் அப்படின்னு வரணும். ஆனா நம்ம இஃபா முறைப்படி கௌமன் ஸாலிஹீன் அப்படின்னு ஓதுறோம். அடுத்து கவனிங்க. லிமன் லல்ல, லிமன் லல்ல, லிமன் மௌன்னு சொல்றோம். மூக்கால மறைச்சு இந்த நூனை மௌல்ல. புரிஞ்சுதா? எல்லா எழுத்துமே இப்படிதான் வரும். அதாபன் லிஃபா, அதாபன் லிஃபா அப்படின்னு இருக்கிறத நம்ம அதாபன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மீனின், எப்படி ஓதி இருக்கோம்? மின் தீனின் அப்படின்னு இருக்கிறத நாம தீனின் அப்படின்னு ஓதுறோம். அடுத்து கவனிங்க. ஸஈதன் தையிபா, ஸஈதன் தையிபா, ஸஈதன் அப்படின்னு இருக்குது. நாம ஸஈதன் அப்படின்னு ஓதுறோம். அடுத்து மன் வலம, மன் வலம, மா வலம. இங்க இஃபா செஞ்சு மா அப்படின்னு ஓதுறோம். அடுத்து லில்லன் வலீலா, லில்லன் வலீலா, லில்லன். இந்த லன்னுக்கு பாருங்க, லாமுக்கு என்ன இருக்குது? தன்வீன் இருக்குது. தன்வீன் வந்தா லில்லன் அப்படின்னு தான் ஓதுவோம். ஆனா
இது இஃபாவுடைய சட்டத்துல கட்டுப்பட்டதுனால லில்லா லலீலா அப்படின்னு ஓதுறோம். அடுத்து மின் ஃபௌசிஹிம், மின்னு தான் இருக்குது. ஆனா இஃபா முறைப்படி ஃபௌசிஹிம் ஃபௌசிஹிம். அடுத்து கவனிங்க, கௌமு ஃபாசிகூன், கௌமுன் அப்படின்னு சொல்லாம கௌமு ஃபாசிகூன். அடுத்த எழுத்து கவனிங்க, கபுலு கபுலு. இங்க மின் கபுலு அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம அப்படின்னு உச்சரிக்கிறோம். இதுக்கு பேர் தான் இஃபா. அடுத்து கவனிங்க, ரிஸ்கன் காலு, ரிஸ்கன் காலு. ரிஸ்கன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இஃபா முறைப்படி ரிஸ்கன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து இன் கான, இன் கான அது எப்படி ஓதுறோம்? இஃபா முறைப்படி கான, கான. புரியுதா எப்படி ஓதி இருக்கிறேன்னு? இப்போ லாஸ்ட் ஒன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. பிதமு கதிப், பிதமு கதிப், பிதமின் கதிப் அப்படின்னு வரணும், கதிபின் அப்படின்னு வரணும். ஆனா நாம இங்க தன்வீன் இருக்கிறதுனால தன்வீனுக்கு அடுத்த எழுத்து இஃபாவுடைய காஃப் இருக்கிறதுனால நம்ம இந்த தன்வீனை மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். அதனால பிதமு கதிப் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இதுதான். இப்போ நல்லா கவனிங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் நம்ம சரியான முறைப்படி ஓதி இருக்கிறோம். சரிங்களா? கரண்ட்டும் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? இஃபாவை சரியான முறைப்படி ஓத கத்துக்கிறது தான் இந்த பாடம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு உதாரணங்களையும் ஒன்று விடாம சரியான முறையில ஓதி இருக்கிறோம். நீங்க இதை என்ன செய்றீங்கன்னு சொன்னா கரெக்டான முறைப்படி நீங்க இதை ஓதி பழகுங்க. ஓதி பழகுனாதான் இஃபாங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சட்டம். அத நம்ம கரெக்டான முறையில ஓதி பழகுனாதான் இது வரும். நான் ஓதுனதை பார்த்துட்டு ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறாதீங்க. அது கண்டிப்பா தப்பான முடிவுல தான் போகும், உங்களுக்கு வரவும் செய்யாது. அதனால நீங்க ஒரு கைடன்சி வச்சுக்கிட்டு யாரையாச்சும் ஓத தெரிஞ்சவங்கள பக்கத்துல உட்கார வச்சு நான் ஓதுறது கரெக்டா அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கே ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன செய்றீங்க, நான் ஓதுறது கரெக்டான்னு சொல்லி என்கிட்டையும் கேட்கலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நான் இதை ஒரு முறை ஒரு 2-3 உதாரணங்களை ஓதி காட்டுறேன், எப்படி இருக்குங்கிறத நீங்க நல்லா கவனிங்க. இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு பேஜ் வச்சிருக்கிறேன். சரிங்களா? இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் உதாரணம் பாருங்க. லன் தஃஅலு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? லா தஃஅலு, லன் அப்படிங்கிற வார்த்தைய நாம லா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேரு தான் இஃபா. இத மூக்கால மறைச்சு சொல்றோம். அதுக்காகத்தான் இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பாடமாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? லா அப்படின்னு சொல்றோம். அடுத்து உதாரணம் பாருங்க. கௌமுன் தஜ்ஹலூன், கௌமுன், கௌமு, இந்த மூ அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் இஃபா, மூக்கால மறைச்சு ஓதுறதுக்குரிய அர்த்தம். கௌமு தஜ்ஹலூன், கௌமு தஜ்ஹலூன். அடுத்த உதாரணம் பாருங்க. மின் ஸமரத்தின், மின் அப்படிதான் அங்க இருக்குது. மீன் நூன் ஜேரு மின் அப்படின்னு இருக்குது. ஆனா நம்ம எப்படி ஓதணும்? மின் அப்படின்னு ஓதுறோம். அதுதான் இஃபா, மூக்கால மறைச்சு ஓதுறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரிங்களா? மின் ஸமரத்தின். நம்ம இதை ஓதுறோம்னு சொல்லிட்டு மற்ற ஒரு சட்டங்கள் எதையும் விட்டுட்டும் ஓதக்கூடாது. சரிங்களா? எல்லா சட்டத்தையும் தெளிவா ஒரே இதுல அமல்படுத்தி ஓதி பழகணும். நீங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இது தடுமாறதா செய்யும். இது ரொம்ப பெரிய பாடமும் கூட தான். இதுல மிஸ்டேக் செஞ்சுட்டோம்னு சொன்னா
ரொம்ப அதிகமான சட்டங்கள் இருக்கும்போது இது ரொம்ப குழப்படியாக வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம்தான், போக போக ஈஸியாக வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த உதாரணம் போதும்ல? அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்கள் சரியான முறைப்படி ஓதி பழகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் ஒரு விளக்கத்தையும் இந்த கல்வியினுடைய ஒரு அறிவையும் அல்லாஹ் கொடுப்பான். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதோட இந்த இஹ்ஃபானுடைய சட்டங்கள் முடிஞ்சிருச்சு. நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? இல்கார், இஹ்ஃபா 2 பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் இக்லாப் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இக்லாபினுடைய விவரங்கள். சரிங்களா? இது 3வது பாடம். சரிங்களா? அந்த 3வது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் சொல்லி காட்டுறேன். சரிங்களா? இந்த வீடியோவை எல்லாருக்கும் பயனளிக்கும் விதத்தில் நீங்கள் அதிகமாக பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.